ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1/cos² x இன்டூ 1 + tan x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஓகே, ஸோ எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்த உடனே பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான் இது. இங்கே ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஆஃப்டர் ஒன் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, அது என்ன சிம்பிளிஃபிகேஷன்றதை நான் சொல்கிறேன். ஸோ வி ஹாவ் I is equals to integral 1/cos² x of 1 minus tan x the whole square dx. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1/cos² x என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். That is secant square x divided by 1 minus tan x the whole square dx. இப்ப நீங்களே யோசிங்க, இங்க நம்ம ஏதோ ஒரு டேர்ம் வந்து சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுக்க போறோம். அந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வரும் அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? எங்க சீக்கன்ட் ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு tan வருமா, இல்ல tan வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா ஐ மீன் 1 minus tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர் வருமா? அஃப்கோர்ஸ் 1 minus tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா தான் சீக்கன்ட் ஸ்கொயர் x வரும். கரெக்டா? இப்போ நம்ம டீன் எதை எடுக்கணும்? 1 minus tan x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 minus tan x நான் வந்து டீன் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நம்ம டீன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். So we are going to differentiating on both sides with respect to x. I'll be getting negative secant square x. Correct? Okay. So அடுத்த ஸ்டெப்ல okay, from this negative dt is equals to okay secant square x dx. அது எப்படி சார் இந்த ஸ்டெப்ல இருந்து இதுக்கு ஈஸியா வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கொஸ்டின் வந்து இப்போ secant square x dxன்னு இருக்கு நம்மளோட நியூமரேட்டர்ல. கரெக்டா? அப்ப இந்த secant square dx க்கு பதிலா நெகட்டிவ் dt நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதனால தான் நான் secant square dx ஒண்ணா வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? I is equals to ஓகே இன்டெக்ரல் secant square x dx க்கு பதிலா என்ன போடலாம்? dt போடலாம். ஐ மீன் நெகட்டிவ் dt போடலாம். ஸோ நெகட்டிவ் வந்து நான் வெளியே வச்சுக்கிறேன். ஓகே, டிவைடட் பை இந்த 1 minus tan x க்கு பதிலா என்ன போடலாம்? நம்மளோட t சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ I'll be getting t square. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நார்மல் இன்டகிரேஷன் பண்ணுவோம். நார்மல் இன்டகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி I'm going to take this t square to the numerator. I'll be getting t power minus 2 dt. இப்போ ஒரு யூசுவல் இன்டகிரேஷன் பண்ணலாமா? என்ன வரும்? It is t power minus 2 plus 1 by minus 2 plus 1. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சுல்ல? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? We get I is equals to okay it is negative of negative. ஏன்னா டினாமினேட்டர்ல இப்போ நெகட்டிவ் 1 வரும். ஸோ நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் கெட்ஸ் கேன்சல். ஸோ அப்போ வந்து t power minus 1 plus c அப்படின்னு வரும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே இது 1 by t ன்னு எழுதும். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I'm going to substitute the value of t. What is the value of t? It is 1 minus tan x. So 1 by 1 minus tan x ன்னு வரும் பிளஸ் c. இந்த பிளஸ் c ஏன் வந்து நம்ம போடுறோம்? அந்த கன்க்ளூஷன்ல வந்து பிளஸ் c ஏன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க உங்களோட ஆன்சரை. யார் கரெக்டா ஆன்சர் பண்றான்றதை நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, வேற ஏதாவது ஒரு இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் மேக் பண்ணி வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.